ஸ்டூடியோவில் போய் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது, நான் என்ன ட்ரெஸ் எடுக்க போகிறேன், நான் எவ்வளோ ஸ்டைலாக எடுப்பேன், அது எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டுறேன். நம்ம ஸ்டூடியோ போவோம். ஏன்னா ஸ்டூடியோ போகலான்னு சொல்லிட்டு இவன் பெட்டி கடையை வந்து நிற்கிறான்னு தானே பார்க்குறீங்க. ஒன்றும் இல்லை, வெயில் ஓவராக இருந்துச்சு, அதான் ஜூஸ் குடிச்சிட்டு கொஞ்சம் எனர்ஜி ஏற்றிட்டு போகலான்னு தான் வந்தோம். இந்த பெட்டி கடைக்கும் எங்களுக்கும் ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப்பே இருக்குது. சின்ன வயசுலேருந்து இங்கே தான் வருவோம், பேசுவோம், ஜாலியாக இருப்போம். இந்த கடை நண்ட பச்சை கலர் ஸ்ப்ரைட்டு கேட்டால் பச்சை கலர் பன்னீர் சோடா எடுத்து கொடுத்து ரெண்டும் பச்சையாக தான் இருக்குது அப்படின்னுவார். ரொம்ப வாட்ஸ்அப் ஜோக்கெல்லாம் நல்லா சொல்லுவாங்கடா. பல டிராஃபிக்கை கடந்து ஸ்டூடியோவுக்கு வந்துட்டோம். உள்ளே வந்தோடனே எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்லாம் சூஸ் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டேன். போட்டுக்கிட்டு இருக்கப்போ கரண்ட் போயிடுச்சு. ஏன்னா கரண்ட் போயிடுச்சுன்னு வெளியே பார்த்தா எல்லா இடத்துலையுமே கரண்ட் இருக்குது, என்னோட இதில் மட்டும் கரண்ட் இல்லை. நானாக நினச்சிக்கிட்டேன் நமக்கு என்ன அது புதுசாக, நம்ம எங்கே போனாலும் இப்படி தான் நடக்குது, சரி வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு உள்ளே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ட்ரெஸ்ஸை எப்படி அப்போ நான் போட்டு பார்ப்பேன், 4-5 ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து இப்போ இருட்டுக்குள்ளே நிப்பாட்டி வச்சுருக்கீங்க. சரி டைம் வேஸ்ட் பண்ண வேணான்னு சரி பக்கத்து ரூம் போகலான்னு சொல்லிட்டு பக்கத்து ரூமுக்கு போயிட்டு லைட்டையும் போட்டேன். சரி லைட்டு வந்துருச்சு, இனிமேல் என்னை தடுக்கவே முடியாது. அப்புறம் எடுத்துகிட்டு வந்த எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். மறுபடியும் கரண்டை மாற்றிட்டாங்க. ரெண்டாவது பண்ணுறீங்க அண்ணே, என்னை வாழ விடனே. 3 டிஷர்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் என்கிட்ட கலர் டிஷர்ட்டே இல்லை, ஸோ க்ரீன் கலர் டிஷர்ட் எடுத்துட்டேன். அப்புறம் வந்து ஒரு பிளாக் பேண்ட். பாத்தியா, என் பேரில் ஆட்டோ ஓட்டுறாங்க. இனிஷியல் முதற்கொண்டு ஏன்னு சொல்லுதான், அஜய். அந்த ஆட்டோக்காரன் நல்லா வாழட்டும். பாய். அவர் வாழ மாட்டாரா, நாளைக்கு செத்துருவான்னு நினைக்கிறேன். பாவம்டா, என் பேர் போட்டு ஒட்டிருக்காரா, அவர் கண்டிப்பாக வாழ்வாரா. ஏன்னா எங்கே போனாலுமே இதுக்கு நான் பேக்குக்கு 10 ரூபா கேட்குறாங்க. ஆமாம், 10 ரூபா கொடுக்குறேன்னா ஏதோ எதுவுமே இழிவாக பார்க்குறாங்க நம்மளை. 10 ரூபா கேட்குறேன், இழிவாக நினைக்கல, இழிவாக பார்க்குறேன். என்ன பண்ணுறது, அப்புறம் என்ன கையிலே தூக்கிட்டு வர முடியும், தைய துணி கொடுத்த மாதிரி தைக்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நான் பக்கத்து ஏரியில் போய் அந்த துணி கொடுத்துருக்கேன், நான் வாங்கிட்டு வந்தேன். அதில் இவன் என்ன பண்ணிடணும், தூக்கிட்டு போயிடணும். ஏகேஎம்த்து இதை கட்டை பையை தூக்கிட்டு போயிட்டோம்னு வச்சுக்க. இதுவே கொடுக்க மாட்றாங்க, பேகு கொடுக்க மாட்றாங்க. சில கடையில் என்ன பண்ணுவாங்கன்னா 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு மேலே வாங்கினா கட்டப்பையே கொடுப்பாங்க. என்ன என் வீட்டுக்காரர் அனுப்பி விட்டேன், நீ வந்து 3 கட்டப்பை கொடுத்துருக்க, 2 கட்டப்பை சேர்த்து கேட்டால் தரமாட்டியா? 1000 ரூபா வேணா கட்ட போயிடா. சில கடையிலாம் நம்ம 2000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம், ஒரு பேக்குக்கு 10 ரூபா வாங்குறாங்க. அதில் ஜிஎஸ்டின்னு வேறு ஒரு 5 ரூபா வாங்குறாங்க. என்ன பண்ணுறது, ஒரு வழியாக ஷாப்பிங் முடிச்சிட்டோம். ஒன்று வாங்க போய் நாங்கள் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் நிறையா தான் வாங்கியிருக்கேன். ஸோ எப்போயுமே எனக்கு அப்படி தான், நான் ஒன்று வந்து வாங்க போவேன், ஏதாவது பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு வாங்க போவேன். அப்படி வந்து ஒரு பெர்சன்டேஜ் கூட இருக்காது, அந்த சாயல் கூட இருக்காது. அந்த மாதிரி தான் எப்போயுமே நடக்கும். ஓகே, இன்றைக்கி வந்து ஒரு ப்ரௌன் கலர் ஷர்ட் வாங்குவோம் அப்படின்னு போனால் ப்ரௌனுன்ற வார்த்தை கூட இருக்காது அந்த கடையில். அந்த மாதிரி தான் எப்போயுமே என்ன நினச்சி போகிறோமோ அது இருக்காது. எனக்கு அப்படி தான், மற்ற எல்லாருக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். சில பேருக்கு அப்படி இருக்கலாம், சில பேருக்கு போனோன்னே அவங்க லக்கு அவங்க வாங்கிடலாம். அதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன்னா, நம்ம எதுக்கு இன்னொருத்தவங்களை பார்த்து அதே மாதிரி போடணும், நம்ம ஒன்று போடுவோம், நம்மளை பார்த்து யாராவது போடட்டும் அப்படின்ட்டு நமக்கா பிடிச்ச மாதிரி நானாக எடுத்துக்கிறது இப்போலாம். ஆனால் எப்போவுமே ஒரு ஷர்ட் வாங்க போவேன், அந்த கலர்லனா வேறு ஷர்ட் வாங்கிட்டு வருவேன். இந்த வாட்டி ஒரு ஷர்ட் வாங்க போனேன், எதுவுமே பிடிக்கல ஷர்ட்டு. ஸோ அதனால் டிஷர்ட் வாங்கிட்டேன், ஒரு பேண்ட் வாங்கியிருக்கேன். ஏன்னா தான் ட்ரையல் ரூமில் போட்டு பார்த்துட்டு வாங்கிட்டு வந்தாலும் வீட்டுக்கு வந்தோடனே ஒரு வாட்டி போட்டு பார்ப்பேன். நான் போய் போட்டு பார்க்க போகிறேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு ஜாலியாக இருங்க. இதோட நம்ம vlog முடிச்சுக்குவோம். பாய். Balla, 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 balla,